அருண், தற்போது 3 பேரும் குற்றவாளிகள் என்ற தீர்ப்பு வெளியாக இருக்கிறது. அவர்களுக்கான தண்டனை என்னவாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு? முழு விவரம். நிச்சயமாக ஏற்கனவே இந்த சம்பவம் நடைபெற்ற தினத்தில் இவர் இந்த 3 பேரும் அன்னூர் பகுதியில் இருந்து ஒரு இருசக்கர வாகனத்தை திருடி கொண்டு வந்தனர். வழியில் ஒரு கொலை சம்பவத்திலும் ஈடுபட்டார்கள். அதைத் தொடர்ந்துதான் இரவு நேரத்தில் இந்த பாலியல் அத்துமீறல் சம்பவத்தில், இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் அவர்கள் 3வரும் ஈடுபட்டார்கள். இது மட்டுமின்றி ஏற்கனவே இந்த 3வருக்கும் கொலை வழக்கு என்பது நிலுவையில் இருக்கிறது. கோவை கிணத்துக்கடவு பகுதியில் நடைபெற்ற ஒரு காவலாளி கொலை வழக்கிலும் இவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இது போன்ற ஒரு அடுத்தடுத்த அத்துமீறல் செயல்களில் தான் இவர்கள் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுதே இவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டம் என்பதும் பாய்ந்திருக்கிறது. எனவே இவர்கள் ஒரு தொடர் குற்றவாளிகள் என்ற அடிப்படையில் தான் இவர்கள் விசாரித்து வரக்கூடிய நிலையில இவர்கள் மீதான இந்த பாலியல் வழக்கு என்பது தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருந்தது. இதற்கு காரணம் இரவு 11 மணி முதல் அதிகாலை 3:30 மணி வரை அந்த இளம் பெண்ணை தங்களது கட்டுப்பாட்டில் வைத்து இவர்கள் அந்த பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டிருந்தார்கள். எனவே ஒரு கொடூரமான குற்றச்சம்பவத்தில் தான் இவர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் காவல்துறையினர் இந்த குற்றவாளிகள் 3வருக்கும் இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தங்களது வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அரசு தரப்பு வாதம் என்பது ஒரு அணித்தரமான வாதமாக இருந்திருக்கிறது. அதே போன்று இவர்கள் வைத்திருக்கக்கூடிய வாதங்களுக்கு தகுந்தாற் போன்று அனைத்து ஆவணங்களும் முறையாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மின்னணு சாதனங்களுக்கான அந்த எவிடன்ஸ் உள்ளிட்ட பல்வேறு விதமான ஆதாரங்களும் அடிப்படை ஆதாரங்கள் முழுமையாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த 3வருக்கும் இரட்டை ஆயுள் தண்டனை என்பது உறுதியாக கிடைக்கும் என்றுதான் தற்போது நம்பப்படுகிறது. இருப்பினும் இந்த தீர்ப்பின் விவரம் என்பது வாசிப்பதற்கு இன்னும் 2.5 மணி நேரம் இருப்பதால் தொடர்ந்து ஒரு பரபரப்பான சூழலும் ஒரு எதிர்பார்ப்பும் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நிலவி வருகிறது. பிரியங்கா. அருண், தற்போது கடந்த 4 மாதங்களுக்கு பிறகு இந்த வழக்கினுடைய தீர்ப்பு இன்று வெளியாக இருக்கு. இன்னும் 2.5 மணி நேரத்தில் அதற்கான தண்டனை விவரம் கிடைக்கும் என்று நீங்க சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து வழக்கு தொடர்பான முழு பின்னணியை வழங்கலாம். நிச்சயமாக பிரியங்கா. அதாவது கடந்த நவம்பர் மாதம் 2ஆம் தேதி கோவை விமான நிலையத்திற்கு பின்புறமாக இருக்கக்கூடிய அந்த காட்டுப்பகுதி, வழக்கமாகவே அந்த பகுதி என்பது ஆள் நடமாட்டம் என்பது குறைவாக இருக்கும். அந்த பகுதியில் இரவு நேரங்களில் சமூக விரோதிகளின் கூடாரமாக திகழ்கிறது என்பது ஏற்கனவே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அந்த பகுதியில் காவல்துறையினரும் வழக்கமான ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள். அந்த நிலையில்தான் அந்த 2ஆம் தேதி இரவு தனிமையில் அந்த இருவரும் காரில் அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்பட்டது. அந்த நேரத்தில் இந்த 3 பேர் அந்த பகுதிக்கு வந்து முதலில் அந்த காரின் கண்ணாடியை தட்டி அவர்கள் கதவை திறக்குமாறு கூறியிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த கதவை அந்த உள்ளே இருந்த இருவரும் கதவை திறக்காத நிலையில்தான் கண்ணாடியை உடைத்து முதலில் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்திருந்த அந்த பெண்ணின் நண்பர், ஆண் நண்பர், அவரை பிடித்து வெளியே இழுத்து அவரை கத்தியால் அரிவாளால் தாக்கிவிட்டு தலையில் பலத்த காயம் ஏற்படுத்திவிட்டு இந்த பெண்ணை தூக்கி சென்றுதான் விடிய அவர்கள் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டார்கள். அந்த பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டு அந்த பெண்ணை அங்கேயே விட்டுவிட்டு இந்த 3வரும் அந்த பகுதியிலிருந்து தப்பி சென்று விட்டார்கள். அதைத் தொடர்ந்து அதிகாலையில் இந்த பெண் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் இருந்த ஒரு சிலரால் காவல்துறையினருக்கு தெரிய வந்தது. உடனடியாக காவல்துறையினர் அந்த பெண்ணை மீட்டு கீழமேடு பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில், அந்த பிரபல மருத்துவமனையில் அனுமதித்து அவர் இந்த பெண்ணுக்கு சிகிச்சை அளித்தனர். தொடர்ந்து இந்த வழக்கில் வந்து யார் இந்த குற்றவாளிகளாக இருப்பார்கள் என்று தேடி வந்த நிலையில்தான் ஒரு இருசக்கர வாகனமானது அந்த பகுதியில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு TVS 50 XL சூப்பர் ஒரு இருசக்கர வாகனம். அந்த இருசக்கர வாகனம் என்பது இந்த வழக்கின் ஒரு முக்கியமான துருப்பாக கருதப்பட்டது. அப்பொழுதுதான் அந்த இருசக்கர வாகனம் எங்கிருந்து வந்தது, யாருடைய வாகனம் என்று பரிசோதித்து பார்த்த நிலையில அது அன்னூர் பகுதியில் அதற்கு அன்றைய தினம் காலையிலேயே அன்னூரில் இருந்து திருடப்பட்ட வாகனம் என்பது தெரிய வந்தது. அந்த வாகனத்தை அடிப்படையாக வைத்து அந்த பகுதியில் நடந்து சென்றவர்களுடைய CCTV கண்காணிப்பு கேமராக்களினுடைய காட்சிகளை முதலில் காவல்துறையினர் ஆய்வு செய்தார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த 3 என்பது தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து இந்த 3 செல்போன் எண்ணை கண்டுபிடித்து தொடர்ந்து இந்த 3 துடியலூர் அடுத்த வெள்ளக்கிணறு பகுதியில் பதுங்கி இருப்பதாக காவல்துறையினருக்கு ஒரு ரகசிய தகவல் வந்தது. அதன் அடிப்படையில் அதற்கு அடுத்த நாள் 2ஆம் தேதி இந்த சம்பவமானது நடைபெறுகிறது. 3ஆம் தேதி இரவு காவல்துறையினர் துடியலூர் பகுதியில் அந்த வெள்ளக்கிணறு என்ற பகுதியில் காட்டுப்பகுதியில் பதுங்கி இருந்த அந்த 3வரையும் பிடிப்பதற்காக காவல்துறையினர் அவர்களை சுற்றி வளைத்த போது அதில் இருந்த ஒருவன் காவல்துறையை சேர்ந்த ஒரு தலைமை காவலரை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்போட முற்படுகிறார். அதைத் தொடர்ந்து காவல்துறையினர் இந்த 3 பேரையும் காலில் சுட்டு பிடிக்கிறார்கள். அந்த காலில் சுட்டு பிடித்ததில் ஒருவருக்கு மட்டும் பலத்த காயமானது படுகிறது. உடனடியாக அந்த 3வரையும் அதிகாலை, அதாவது 3ஆம் தேதி நள்ளிரவில் கொண்டு வந்து கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்து அவர்களை சிகிச்சை பெற்று வர வைக்கிறார்கள். தொடர்ந்து 5ஆம் தேதி அன்று 3வருக்கும் உடல்நிலையும் சற்று தேறி வந்த நிலையில தான் அவர்கள் இந்த வழக்கு விசாரணையானது நீதிமன்றத்திற்கு வருகிறது. உடனடியாக அவர்களை
நவம்பர் 19ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்குமாறு முதற்கட்டமாக 15 நாள் காவலில் வைக்குமாறு உத்தரவிடப்படுகிறது. ஒரு மாதத்திற்குள் இந்த வழக்கை முடிக்க வேண்டும் என்று தமிழக அரசும் உத்தரவிட்ட நிலையில்தான் இந்த வழக்கு விசாரணையானது துரிதப்படுத்தப்பட்டது. இவர்கள் இந்த வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் காவல்துறையினர் முறையாக நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த நிலையில 2 கட்டமாக காவல்துறையினர் இந்த குற்றப்பத்திரிகை நகல்களை தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த குற்றப்பத்திரிகை நகல்களில் இந்த சம்பவம் எப்போது நடைபெற்றது, எந்த விதத்தில் நடைபெற்றது, அந்த பெண் எங்கிருந்தார், எங்கு சென்றார், அந்த எங்கு தங்கியிருந்தார் என்ற முழு விவரங்கள், அதே போன்று அந்த பெண்ணிடம் இருந்த அந்த செல்போன் உரையாடல், அதே போன்று அந்த பெண்ணின் ஆண் நண்பரிடமுடையனான அந்த செல்போன் உரையாடல், இது போன்ற பல்வேறு விதமான ஆவணங்களை காவல்துறையினர் திரட்டித்தான் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் தற்பொழுது கடந்த வாரம் இந்த முழு விசாரணை என்பது நிறைவடைந்திருந்தது. அரசு தரப்பில் ஒரு 112 பேர் சாட்சிகளாக விசாரிக்கப்பட்டனர். எதிர்த்தரப்பில் சாட்சிகள் யாரும் இல்லாத நிலையில 112 பேர் மொத்தமாக சாட்சிகள் விசாரிக்கப்பட்டுதான் இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த தீர்ப்பு என்பது 3 பேரும் குற்றவாளி என்பதை நீதிபதி உறுதி செய்திருக்கிறார். 3 பேரும் குற்றவாளிகள், இந்த குற்றத்தில் ஈடுபட்டார்கள் என்பதை உறுதியாக தெரிவித்திருக்கக்கூடிய நீதிபதி இந்த வழக்கில் இந்த குற்றவாளிகளுக்கான தண்டனை விவரம் என்ன என்பது குறித்து 5 மணிக்கு விரிவாக தெரிவிப்பதாக கூறி தற்பொழுது தனது அறைக்கு சென்றிருக்கிறார். தற்பொழுது இந்த குற்றவாளிகள் மூவரும் அந்த பகுதியிலேயே நீதிமன்ற வளாகத்திலேயே தனியே காவல்துறையினர் பலத்த பாதுகாப்புடன் அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து என்ன விதமான தண்டனை என்பதுதான் அனைவரது எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த வழக்கு என்பது தமிழகத்தையே உலுக்கிய ஒரு வழக்கு என்று கூறலாம். ஏனென்றால் 3 பேரும் கொடூரமாக ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதுதான் இந்த சம்பவத்தினுடைய முக்கிய பின்னணியாக கருதப்படுகிறது. எனவே மிகுந்த ஒரு எதிர்பார்ப்புக்குள்ளான ஒரு வழக்கு. இன்னும் 2.5 மணி நேரம் அந்த வழக்கின் விவரத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி அருண்.